ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்மளோட சேனல் அமேசிங் தாட்ஸ் ஆஃப் மீல என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, நேற்றுக்கு நடந்த சில மொமெண்ட்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். இதில் வந்து நேற்றுக்கு சூப்பர் டீலக்ஸ் ரூமில் இருக்கிறவங்களுக்கு நிறையா பவர்ஸ் கொடுக்கப்பட்டுச்சு. ஆனால் அந்த பவர்ஸை வந்து ஜென்ஸை விட லேடிஸ் வந்து நல்லா ரியலைஸ் பண்ண மாதிரி தெரியுது. ஏன்னா அரோராவும் சரி, சுபிக்ஷாவும் சரி, ரம்யாவும் சரி, அவங்கவுங்களா பிளான் பண்ணி நல்ல வேலை வாங்கிட்டு இருந்தாங்க. அந்த மாதிரி நம்மளுக்கு கிடைக்கிற பவர்ஸை யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறது வந்து இந்த தடவை லேடிஸ் கிட்ட நிறையா இருக்கோ அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுது. அதே மாதிரி நேற்றுக்கு பார்த்தீங்கன்னா, பார்வதி அவங்க தான் வந்து க்ளீன் பண்ணுறதுக்கு வந்தாங்க. பார்வதியும் அந்த திவாகர் அவரும் வந்து க்ளீன் பண்ணுறதுக்காக வந்தாங்க. அவங்கள பின்னாடியே போய் வேலை வாங்குறது, என்னென்ன பண்ணுறாங்க, கரெக்டாக பண்ணுறாங்களா இல்லையா அப்படிங்கிற மாதிரி எல்லாமே கரெக்டாக பார்த்துட்டு இருந்தாங்க. அப்புறம் சின்ன சின்ன ஒரு மொமெண்ட்ஸ் எல்லாம் அன்சீனில் வந்து காட்டியிருப்பாங்க. அதாவது இப்போ ஒரு 4 பேர் உட்காந்து பேசிகிட்டு இருக்கிறப்ப இவர் திவாகர் அவர் வந்து அவரோட ஆக்டிங் ஸ்கில்ஸை வந்து வெளிப்படுத்தியிருப்பார். அதை சில பேர் கலாய்ச்சாலும் சில பேர் வந்து பார்த்துட்ருப்பாங்க. அது வந்து ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கேப்பை வந்து ஃபில் பண்ணுற மாதிரி இருந்துச்சு அன்சீனில். அப்புறம் குக்கிங் பார்த்திங்கன்னா, விஜய் பார்வதி அவங்க கனி அவங்களுக்கு கூட ஏதோ வெஜ்ஜா நான்வெஜ்ஜா அப்படின்னு கேட்டதுனால ப்ராப்ளம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி விஜய் பார்வதி வந்து அவங்கள நாமினேட் பண்ணியிருப்பாங்க கனியை. அது எந்த விதத்தில் அக்செப்டட் அப்படின்னு எனக்கு தெரியல. பட் ஓகே ஃபைன், அவங்களோட இது. அது நேற்றுக்கு பார்வதியோட பர்ஃபார்மன்ஸ் பார்த்திங்கன்னா ஓவராலாக எல்லாத்தையும் டாமினேட் பண்ணுற மாதிரியே இருந்துச்சு. ஸோ டாமினேஷன் அப்படிங்கிறது வந்து அவங்களுக்கு நேச்சராக இருக்கா, இல்லை எல்லாருமே ஓரளவுக்கு தெரிஞ்ச முகங்கள் அவங்கள வந்து நம்ம ஈஸியாக டாமினேட் பண்ணிடலாம் அப்படின்னு டாமினேட் பண்ணுறாங்களா எனக்கு தெரியல. அவங்க கூடவே வந்து அந்த திவாகர் டாக்டர் அவர் வந்து கூடவே தான் இருந்தார். ஸோ அவரையும் பார்த்திங்கன்னா நல்லா ஒரு வைப் பண்ணி அவரை ஏற்றி விட்டுட்ருக்காங்க. அவரும் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிகிட்ருக்காருன்னு நினைக்கலாம். இதில் இன்னொன்று என்ன அப்படின்னா, இன்னும் கொஞ்சம் ஓப்பன் அப் ஆகணும் அப்படின்னா வியானா ஓப்பன் அப் ஆகணும், அப்சரா ஓப்பன் அப் ஆகணும். அவங்க 2 பேருமே இன்னும் கொஞ்சம் ஓப்பன் அப் ஆகணும். ஏன்னா அவங்களுக்குன்னு ஒரு சர்க்கிள் வச்சுட்டு அவங்களுக்குள்ளேயே பேசிகிட்டு இருக்காங்க. பட் எல்லாத்துக்கூடையும் ஓப்பன் அப் ஆனாங்கன்னா ரொம்பவே சூப்பர். அப்புறம் நேற்றுக்கு அந்த வாட்டருக்கு இன்சார்ஜாக கம்ருதீன் அவரை வந்து போட்டப்போ நிறையா சண்டைகள் வந்துச்சு. இப்போ கெமி கூட வந்துட்டு நீங்கள் என்னை மதிக்கலை அப்படின்னு சொல்லி சண்டை போட்டாங்க. பட் எனக்கு தெரியல, கண்டென்ட்டுக்காக சண்டை போடுறாங்க அப்படின்னு சபரி சொல்கிறாரு. பட் பார்ப்போம் யார் சொல்கிறது சரி, சபரி சொல்கிறது சரியா, இல்லை அவங்க நிஜமாகவே சண்டை போட்டாங்களா, எல்லாமே வந்து போக போக தான் தெரியும். நேத்திக்கு ரம்யாவுக்கும் பார்வதிக்குமான ஒரு சில மொமெண்ட்ஸ் வந்து ரொம்பவே அழகாக இருந்துச்சு. அதில் வந்து ரம்யா கேட்பாங்க, நான் என்னோடய ஹார்ட்டையே உனக்கு கொடுத்தேன், ஆனால் நீ அதை கவனிக்கவே இல்லை அப்படி சொல்லுவாங்க. அதுக்கு பார்வதி சொல்லுவாங்க, ஆமாம் ஆமாம் மச்சான், நீ எனக்கு மட்டுமா கொடுத்த அப்படிங்கிற மாதிரி கலாய்ச்சிருப்பாங்க. பட் ஆனால் அதை வந்து ரம்யா அவங்க வந்து ரொம்ப ஸ்போர்ட்டிவாக எடுத்துகிட்டு அதுக்கப்புறமேல் தான் இதெல்லாமே இந்த வேலை வாங்குகிற டாஸ்க்கு அது எல்லாமே வந்துட்டு நடக்கும். இதில் ஓவராலாக பர்ஃபார்மன்ஸ் நேற்றுக்கு பண்ணது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வாண்டடாக சில பேர் கயங்கன்னு கத்திக்கிட்டு இருந்த மாதிரி இருந்துச்சு. சில பேர் சட்டிலாக கொண்டு போனாங்க. அதில் வந்து பிரவீன் காந்தி சாருக்கு அந்த ஒரு நாள் கூத்து அப்படின்னு கொடுத்தாங்க 3 பேர். அதில் வந்து 3 பேருமே சேஃபாக கொடுத்தாங்க அவருக்கு அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. வாண்டடாக கொடுத்த மாதிரி தான் இருக்குது. யாருமே வந்து சேஃப் கேம் விளையாடுறவங்க யார் அப்படின்னு ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு நம்மளுக்கு ஈஸியாக இருக்க மாதிரி இருக்குது. பார்ப்போம் இன்றைக்கி வந்து என்னென்ன ப்ரோமோ வரப்போகுது, இன்றைக்கி மார்னிங் டாஸ்க் எப்படி இருக்க போகுது, இது எல்லாமே பார்க்கணும். இன்னொன்று என்னன்னா, கேப்டன் வந்து இந்த தடவை கேப்டனுக்குன்னு செப்பரேட் ரூம் கொடுத்துருக்காங்க. ஸோ செப்பரேட் பவர்ஸ் இருக்கும் போல் தெரியுது. ஸோ கேப்டன் ஆகிறது எல்லாமே வந்து ஒன்லி இந்த நார்மல் பிக் பாஸ் ஹவுஸில் இருக்கிறவங்க மட்டும்தான். சூப்பர் டீலக்ஸில் இருக்கிறவங்களுக்கு அலௌட் கிடையாது. ஸோ யார் இந்த வாரம் கேப்டன் ஆவா அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க? அப்படி யார் ஆவா அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு தோணுச்சு அப்படின்னா அவங்களோட நேமை வந்து நம்ம கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ப்ளீஸ் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் டு மை சேனல் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.